எட்வர்டு வந்தான். இந்தச் சொற்றொடரில் பெயர்ச்சொல் எட்வர்டு என்பதாகும். இந்தச் சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே எழுவாய் என்கிறோம். கனகாம்பரம் பூத்தது. இந்தச் சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடரில் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர்ச்சொல்லே எழுவாய் ஆகும். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது? அது செய்யப்பாடு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை எனப்படும். சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை எனப்படும். விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்று வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை எனப்படும். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகள் இதுவும் ஒன்று. தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. எடுத்துக்காட்டு: நான் பாடத்தை படித்தேன். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. பாடத்தை நான் படித்தேன். செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை. பயனிலை எழுவாய் செய்யப்படு பொருள். நான் படித்தேன் பாடத்தை. எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். பாடத்தை படித்தேன் நான். செய்யப்படு பொருள். பயனிலை எழுவாய். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல எனும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடை என்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினா பயனிலைக்கு வருகிறது. இதை வினையடை என்கிறோம். மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். என்னும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை. உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். பிறவினைகள் பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. தன்வினை: அவன் திருந்தினான். அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை: அவனை திருந்தச் செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்பா சொன்னார், குமுதா, இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு. அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார், செய்வினை. தோசை வைக்கப்பட்டது. செய்யப்படுவினை தொடர். இது போலவே படிக்கிறாள். செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது. செய்யப்பாடு வினை தொடர்.
படு என்னும் துணை வினைச்சொல் செய்யப்படு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதைப் போல உன், பெரு முதலான துணை வினைகள் செய்யப்படு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஏற்று போனது முதலான துணை வினைகள் செய்யப்படு வினைகளை உருவாக்குகின்றன. கோவலன் கொலையுண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டியாயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது. அப்துல் நேற்று வந்தான். தன் வினைத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான். பிற வினைத்தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செய்யப்படு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான். உடன்பாடு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை. எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம். உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். இது நாற்காலி. பெயர் பயனிலை தொடர். அவன் மாணவன். பெயர் பயனிலை தொடர். பதம் சொல் இருவகைப்படும். அவை பகுபதம் பகாபதம் என்று கொள்ளப்படும். பிரித்தால் பொருள் தருவதுமாக சொல் பகுபதம் எனப்படும். பெயர் பகுப்பதம் வினா பகுப்பதம் என 2 வகைப்படும்.